பிரவீன், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் ராஜாராம் நகர் சேர்ந்தவர் சுரேஷ்குமார், வயது 70. ஓய்வு பெற்ற மருந்தாளனான இவரது மனைவி கமலேஸ்வரி, வயது 60. இவர்களுக்கு சுதன்குமார், வயது 40 என்ற மகனும், நிஷாத் என்ற 10 வயது சிறுவனும் என்ற பேரனும் இருந்து வந்தனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுரேஷ்குமார் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். இந்நிலையில் இன்று காலை இவரது வீட்டில் இருந்து கடு துர்நாற்றம் மற்றும் புகை வீசியிருக்கிறது. அதில் அருகில் இருந்த பொதுமக்கள் நெல்லிக்குப்பம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தது. போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பூட்டிய நிலையில் இருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஒவ்வொரு அறையிலும் இரத்த கரைகள் வீசப்பட்டு அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு எரிந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார். மூவரின் உடலையும் தற்பொழுது தடையல் அறிவித்தல் வருவதற்காக வெயிட் பண்ணி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று மோப்ப நாய் உதவியுடன் தற்பொழுது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரவீன், இதே போன்று கடலூர் மாவட்டத்தில் அதாவது இவர்கள் முன்விரோதம் காரணமாகவா, இல்ல கடன் பிரச்சனையா, இல்ல குடும்ப பிரச்சனையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள் தற்பொழுது நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். பிரவீன்.